வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டில் கண்டுகளிக்க ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளதை சுட்டிக்காட்டி பேச்சு. தீய சக்தி திமுகவை விரட்ட தூய சக்தியான தமிழக வெற்றி கழகத்தால் மட்டுமே முடியும் என விஜய் பேச்சு. அநீதி அராஜகம் தில்லுமுள்ளுக்கு திமுக முதற்றே உலகு என்று திமுகவை கடுமையாக விமர்சித்தார் விஜய். உக்ரைனில் ட்ரோன்கள் மூலம் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் சுரங்க தொழிலாளர்கள் 12 பேர் உயிரிழப்பு. மகப்பேறு மருத்துவமனை மீது நிகழ்ந்த தாக்குதலில் பெண்கள் உட்பட 6 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல். கர்நாடகத்தில் பெங்களூரு அருகே அமைந்துள்ள பாக்ஸ்கான் தொழிற்சாலை மீது ஊராட்சி நிர்வாகம் கடும் குற்றச்சாட்டு. உறுதியளித்தபடி வேலைவாய்ப்பு வழங்க தவறியதால் மாபெரும் போராட்டம் நடத்தப் போவதாக உள்ளூர் மக்கள் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் கண்டுகளிக்க பல்வேறு வகையிலான ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு நடைபெறுகின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாநாட்டை தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் கண்டுகளிக்க ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளதாக தெரிவித்தார். நாகரிகத்தின் தொன்மைக்கு சான்றாக விளங்கும் ஆதிச்சநல்லூர் சிவகலை கீழடி தொல்லியல் ஆய்வுக்களங்கள் உள்ளதாக குறிப்பிட்டார். சென்னை மெரினா கடற்கரை, மாமல்லபுரம் சிற்பங்கள், ஒகேனக்கல், ஏற்காடு, உதகை, கொடைக்கானல் என பல்வேறுபட்ட சுற்றுலா தலங்கள் குடும்பத்துடன் வரும் மக்களுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். 2 நாள் நடைபெறும் சுற்றுலா மாநாட்டில் சுற்றுலா தொடர்பான முதலீட்டாளர்கள், மேம்பாட்டாளர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட 2500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதில் தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு உடன்பாடுகள் கையொப்பமாகியுள்ளன. அநீதி அராஜகம் தில்லுமுள்ளுக்கு திமுக முதற்றே உலகு என்றும் தீய சக்தி திமுகவை தூய சக்தியான தாவேக வீழ்த்தும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னை அருகே பனையூரில் உள்ள அந்த கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய், நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில மாவட்ட அளவிலான நிர்வாகிகளும் மகளிர் அணியை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய விஜய் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துள்ளதாக கூறினார். அநீதி அராஜகம் தில்லுமுள்ளுக்கு திமுக முதற்றே உலகு என்றும் தீய சக்தி திமுகவை தூய சக்தியான தாவேக வீழ்த்தும் என்றும் கூறினார். தாவேகவுக்கு கிடைத்துள்ள விசில் சின்னத்தின் ஊதலில் தீய சக்தியான திமுக தெரித்து ஓடும் என்றும் விஜய் கூறினார். எம்ஜிஆர் கட்சி தொடங்கி தேர்தலை சந்தித்த போது விமர்சித்தவர்கள் இப்போதும் தன்னை பார்த்து அதேபோல் விமர்சிப்பதாக விஜய் கூறினார். உக்ரைனில் ட்ரோன்கள் மூலம் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் சுரங்க தொழிலாளர்கள் 12 பேர் உயிரிழந்தனர். உக்ரைனின் கிழக்கு பகுதியில் நீப்ரோ பெட்ரோஸ் மண்டலத்தில் சுரங்க தொழிலாளர்களை ஏற்றி கொண்டு சென்ற பேருந்து மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்ததாகவும் குறைந்தது 15 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் சபோரிசியாவில் மகப்பேறு மருத்துவமனை மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் பேறு காலத்துக்கு வந்துள்ள பெண்கள் உட்பட 6 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் கிழக்கே உள்ள டோன்பாஸ் மண்டலம் உட்பட 5இல் 1 பகுதியை ரஷ்யா தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்நிலையில் சபோரிசியாவில் உள்ள மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உக்ரைன் கோரி வருகிறது. கர்நாடகத்தில் பெங்களூரு அருகே அமைந்துள்ள பாக்ஸ்கான் தொழிற்சாலையில் உறுதியளித்தபடி உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க தவறிவிட்டதாக கூறி அதை கண்டித்து போராட்டம் நடத்த உள்ளதாக ஊர் மக்கள் அறிவித்துள்ளனர். பெங்களூரு ஊரக மாவட்டத்தில் தொட்டக்கொள்ளப்பள்ளி, அருவனப்பள்ளி ஊராட்சிகளில் 5,33,000 சதுர மீட்டர் பரப்பளவில் பாக்ஸ்கான் தொழிற்சாலை அமைந்துள்ளது. இந்தியாவில் பாகங்களை ஒருங்கிணைத்து ஐபோன் தயாரிக்கும் மிகப்பெரிய தொழிற்சாலை இதுவாகும். இந்த தொழிற்சாலை ஊராட்சிக்கு முறையாக வரி கட்டுவதில்லை என்றும் கட்டுமான விதிகளை மீறியுள்ளதாகவும் முதலில் உறுதியளித்தபடி உள்ளூர் மக்களுக்கு வேலை தரவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கட்டுமான விதிகளை மீறியுள்ளது பற்றியும் முறையாக வரி செலுத்தாதது குறித்தும் பாக்ஸ்கான் தொழிற்சாலைக்கு ஊராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க கோரி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். சென்னை அருகே பனையூரில் தமிழக வெற்றிக் கழக அலுவலகம் உள்ள சாலையை இரும்பு தடுப்புகள் வைத்து மூடியதால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் கடுமையாக அவதியடைந்தனர். பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையகத்தில் அந்த கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா தலைவர் விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைமையகம் அமைந்துள்ள பகுதியில் சாலையில் இரும்பு தடுப்புகள் வைத்து மூடி உள்ளனர். இதனால் தாவேக அலுவலகம் உள்ள பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் வீட்டை விட்டு காரில் வெளியே செல்ல முடியாமல் தவிர்த்தனர். இதனிடையே 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு வந்த தாவேக நிர்வாகிகளை உள்ளே விடாமல் பவுன்சர்கள் சுமார் 1 மணி நேரமாக தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த தாவேக நிர்வாகிகள் பவுன்சர்களை மீறி அலுவலகம் அருகே செல்ல முயன்ற போது பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அருப்புக்கோட்டை தனியார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கிரிக்கெட் மற்றும் கபடி போட்டிகளை வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விருதுநகர் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட அளவில் கபடி மற்றும் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளை வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் அருப்புக்கோட்டை, பாளையம்பட்டி, ராஜபாளையம், மம்சாபுரம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களை சார்ந்த அணியினர் வீரர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் வெற்றி பெற்ற அணிகளுக்கும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் அமைச்சர் ராமச்சந்திரன் பரிசுகள் வழங்கினார். இதில் கபடி மற்றும் கிரிக்கெட் போட்டியில் முதலிடம் பிடித்த அணிகளுக்கு 25,000 ரூபாய் ரொக்க பரிசும், கேடயமும், 2ஆம் இடம் பிடித்த அணிக்கு ரூபாய் 15,000 ரொக்க பரிசும், கேடயமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இதில் முதல் 3 இடம் பிடித்த அணிகள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்வில் திமுக நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக நெருப்பாற்றில் கடந்து வந்துள்ளது என கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பேசிய போது, கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக நெருப்பாற்றில் கடந்து வந்துள்ளது என்று கூறினார். உள்கட்சி பிரச்சனைகள், திமுக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் வீடுகளில் ரெய்டு நடத்தி அதிமுகவை முடக்க பார்த்தது என்று குற்றம் சாட்டினார். உலகத்திலேயே ஊழலில் ஊறிப்போன கட்சி திமுக தான் என்றார். ஆளுங்கட்சியின் அராஜகம் இவற்றை எல்லாம் சமாளித்து 2 கோடியே 10 லட்சம் உறுப்பினர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் சேர்த்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையே வலிமையான இயக்கமாக மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களில் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்ததுதான் திமுக ஆட்சியின் சாதனை என்றும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மலர் தூவி மரியாதை செய்தார். மத்திய அரசின் பட்ஜெட் அறிக்கை ஜவுளித்துறையை சர்வதேச அளவில் ஊக்குவிப்பதற்கான பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தின் தலைவர் துரை பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தின் தலைவர் துரை பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசின் பட்ஜெட் அறிக்கை ஜவுளித்துறையை சர்வதேச அளவில் ஊக்குவிப்பதற்கான பட்ஜெட்டாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய ஃபைபர் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் ஜவுளிக்கான மூலப்பொருட்கள் உருவாக்குவதை ஊக்குவிக்கப்படும் எனவும், இது ஜவுளித்துறை வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். உள்நாட்டு கார்கோ போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் கோஸ்டல் கார்கோ திட்டம் 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். கண்டெய்னர் உற்பத்தியை ஊக்குவிப்பதன் மூலம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஸ்வராஜன் கூட ஒன்று பண்ணியிருக்காங்க, ஹேண்ட்லூம்ஸ்க்கும் காதிக்கும். கண்டெய்னர் உற்பத்தி 10,000 ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் மெயினாக கண்டெய்னர் அவைலபிலிட்டி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங்காக ஒரு 10,000 கோடி கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம். ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் வரவேற்பா எப்படி இருக்குது? ஓவரால் ஸ்கீம் ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
2026-2027 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டில் தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என ஆவலுடன் எதிர்பார்த்ததாக கூறினார். அந்த எதிர்பார்ப்பை பொய்யாக்கும் வகையில் பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் மீதான சுமையை குறைக்க மத்திய அரசு எந்த முனைப்பும் காட்டவில்லை என குற்றம் சாட்டினார். கோவை, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நூற்பாலைகள் மற்றும் ஜவுளித்துறைக்காக எந்தவிதமான சிறப்பு திட்டங்களும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அதேபோல் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததும் வருத்தமளிப்பதாக கூறினார். நரேந்திர மோடிக்கு நாட்டில் நல்ல பெயர் கிடையாது. இப்ப அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணி பேர் வாங்கிடுவார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படணும், பேச்சுவார்த்தை நடக்கணும். அதுக்கு பிறகுதான் இது பற்றியெல்லாம் அவர் சொல்ல முடியும். அதிமுக குழு எப்போ அமைக்க போறீங்க? அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் குழு அமைத்த 3 மணி நேரத்திற்குள்ளாக எங்கள் குழு அமைக்கப்படும். சீட்டு முறை இலக்கு என்ன? இரட்டை இலக்கு? அதையெல்லாம் இப்ப சொல்ல முடியுமா? அதெல்லாம் மற்ற தலைவர்கள் அவங்க மனசுக்கு தோணுது சொல்றாங்க. நாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நிச்சயமாக இருக்கும். பட்ஜெட் குறித்து வழக்கம் போல் முதலமைச்சர் அரசியல் காரணங்களுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள திரு ஆவினங்குடி கோவிலில் காவடியுடன் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சாமி தரிசனம் செய்தார். இதன் பின் காவடி எடுத்துக்கொண்டு படிப்பாதை வழியாக தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். இதைத் தொடர்ந்து அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தமிழக மக்கள் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, மன நிம்மதியுடன் இருக்க வேண்டும் என்றும் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா உடல் தேறி வர வேண்டும் என்றும் வேண்டுதல் வைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த முறை 53 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்கக்கூடிய பட்ஜெட் என்றும், குறிப்பாக உட்கட்டமைப்புக்கு மட்டும் 12 லட்சம் கோடி ரூபாய் நிதியமைச்சர் இந்தியா முழுவதும் ஒதுக்கியுள்ளதாக கூறினார். 1 கோடி தென்னை மற்றும் முந்திரி விவசாயிகள் அடுத்த கட்டம் செல்வதற்கான நிதி உதவி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். வழக்கம் போல முதலமைச்சர் பட்ஜெட் சில குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார் என்றும், இது அரசியல் காரணங்களுக்காக வைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். பிப்ரவரி 10ஆம் தேதி பழனி தனி மாவட்டம் வேண்டி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது. நானும் அதில் கலந்து கொள்கின்றேன் நம்முடைய காவி சொந்தங்களோடு. அதில் பொதுமக்களும் பெரும் திரளாக பிப்ரவரி 10ஆம் தேதி பழனியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறோம். ஆனால் கரூர் சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக செய்தி எடுத்த செய்தியாளர் மீது அதில் அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மீது வழக்கே இது வரைக்கும் பதிவு பண்ணலாங்கண்ணா, எப்படி பார்க்குறீங்கண்ணா? நாங்கள் நேற்று அதை பற்றி பேசியிருந்தோங்கன்னா, குறிப்பாக நம்முடைய செய்தி சேகரிக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நிறைய ரிஸ்க் எடுத்து செய்தி சேகரிக்கிறாங்க. இங்கே மைக்கு பிடித்திருக்கக்கூடிய நியூஸ் தமிழ் 24/7 அந்த செய்தி குழுமத்தினுடைய அன்புக்குரிய நிருபர் அவர்கள் ஒரு சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய குவாரியை படம் பிடித்து காட்ட போகிறாங்க. அவர் ஒரு கும்பல் அடித்து காயப்படுத்தி அவரை கடத்திக்கிட்டு போய் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் அவர் எங்கே இருக்கிறாருன்னு கூட நமக்கு தெரியல. அதன் பிறகு அவர் மீண்டு வந்த பொழுது கூட உடல் காயத்தோடு தான் வந்திருக்கிறாங்க. எல்லோருக்குமே தெரியும். நான் சொன்னது போல இங்க அரசியல் பேச விரும்புகிறேன். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தைப்பூசத்தையொட்டி அண்ணாமலையார் ஈசானிய குளத்தில் தீர்த்தவாரி மேற்கொண்டார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தைப்பூசத்தையொட்டி மாட வீதியில் ஊர்வலமாக வந்து அண்ணாமலையார் ஈசானிய குளக்கரையில் எழுந்தருளினார். பின்பு அண்ணாமலையார் சூலத்திற்கு நெய், தேன், பால், பழம் உள்ளிட்டவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதன் பின்னர் சூல வடிவிலான அண்ணாமலையார் ஈசானிய குளத்தில் தீர்த்தவாரி மேற்கொண்டார். பின்னர் சூலத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் நம் நாடு நம் மக்கள் நம் எதிர்காலம் என்ற புதிய கட்சி துவக்க விழா பொதுச் செயலாளர் அருணாதேவி பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடியில் நம் நாடு நம் மக்கள் நம் எதிர்காலம் என்ற புதிய கட்சி துவக்க விழா நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாதேவி பாண்டியன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் கட்சியின் தலைவர் பொன்குமரன் பேசிய போது, தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்றார். தமிழகத்தில் மதுபோதை அதிக அளவில் விற்பனையாகி வருவதால் இளைஞர் சமுதாயம் தற்போது மதுபோதைக்கு அடிமையாகி அடியோடு சீரழிந்து போய் உள்ளது என்று குற்றம் சாட்டினார். அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கினால் அதை தடுக்க அதிரடி நடவடிக்கை எடுப்போம் என்றும் கூறினார்.
இந்நிகழ்வில் துணைத் தலைவர் முத்துக்குமரன், செயலாளர்கள் சுடலைமணி, ரத்தனராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஓமலூர் அருகே நாய்கள் கடித்து 6 ஆடுகள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த சின்னாளப்பட்டியை சேர்ந்த பழனிசாமி 11 ஆடுகளை வளர்த்து வந்தார். வழக்கம் போல் பழனிசாமி மேய்ச்சல் முடித்துவிட்டு இரவு பட்டியில் ஆடுகளை அடைத்து இருந்தார். காலையில் எழுந்து பார்த்தபோது தெருநாய்கள் கடித்ததில் படுகாயத்துடன் 6 ஆடுகள் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வருவாய் மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகள் அது குறித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் 11 விவசாயிகளின் 89 ஆடுகள் நாய்கள் கடித்து இறந்துள்ளன என்று தகவல் கிடைத்தது. இதனால் இறந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தியானம் செய்வதால் மனிதன் தன்னை உணர முடியும் என கோவையில் நடைபெற்ற யாம் ஒன்றுமில்லை நிகழ்ச்சியில் பிரபல திருவண்ணாமலை வெட்டவெளி குரு தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்து திருவண்ணாமலையில் வெட்டவெளி இருப்பிடம் என்னும் அறக்கட்டளையை நிறுவி அதில் தியான இருப்பிடத்தையும் அன்னதான கூடத்தையும் நடத்தி வரும் வெட்டவெளி குரு தியானத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து உரையாற்றி வருகிறார். கோவை பேரூரில் யாம் ஒன்றுமில்லை எனும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஆன்மீகத்தை கடந்து தியானம் செய்வதால் மனிதன் அடையும் பேரின்பம் குறித்து வெட்டவெளி குரு சொற்பொழிவாற்றினார். அப்போது பேசிய அவர், டிஜிட்டல் உலகில் மனிதர்கள் தங்களது திறன்களை அறியாமல் இயங்கி வருவதால் மன அழுத்தம் அதிகரிப்பதாக தெரிவித்தார். தியானம் செய்வதால் ஏற்படும் உணர்வுகளை மனிதர்கள் புரிந்து கொண்டால் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபடலாம் என நம்பிக்கை தெரிவித்தார். நம்ம அடிப்படையாக கோயம்புத்தூரில் ஒரு தியான வகுப்பு, இந்த தியானம் சம்பந்தமாக ஒரு விஷயமாக நான் இது கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட வகுப்பு நான் இங்கே நடத்தியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த பௌர்ணமி தினத்தில் இன்றைக்கி திருப்பியும் மக்கள் சந்திப்பாக அந்த பட்டீஸ்வரன் அந்த கோவில், சிவன் கோவிலுக்கு பின்னாடி மக்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு முறையும் வகுப்புக்கு ஒரு 400 பேர் 500 பேர் நம்மளோட இங்கே இருக்கிறவங்க தான், இந்த பகுதியை சார்ந்தவங்க. தியானம் சம்பந்தமாக ஆல்ரெடி அவங்க தியானத்தில் வெவ்வேறு முறைகளில் இருந்தாலும் என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து எனக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டதோ அதை தான் நான் மக்கள்கிட்ட கொடுக்குறேன். அந்த அனுபவத்தை அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வடிவத்தில் தியானம் ஒரு மனிதருக்குள்ளே உள்ளே வந்தால் என்ன மாதிரி வடிவத்தை ஏற்படுத்தும், ஒருத்தருக்கு தியானம் வந்ததுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை, அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, அவருடைய உணவு, அவருடைய தூக்கம் இதெல்லாம் எப்படி மாறுது. இந்த ரொட்டீன் லைஃப்பில் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு தியானம் உள்ளே ஒரு மனிதருடைய வாழ்க்கையுடைய பயணத்தை எப்படி அந்த எடுத்துகிட்டு போகுதுங்கிறத. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே தனியார் பேருந்து கடையில் மோதியதில் அங்கு நின்றிருந்த தாயும் மகளும் நூலிழையில் உயிர் தப்பினர். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் பரோக் எனும் இடத்தில் பேருந்தில் செல்வதற்காக இளம்பெண் ஒருவர் கைக்குழந்தையுடன் கடைக்கு முன்பு சாலையோரத்தில் நின்றிருந்தார். அப்போது கோழிக்கோடு செல்ல வந்த தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கடையின் முன்பகுதியில் திடீரென மோதியது. இந்த விபத்தில் கடையின் பெயர் பலகை உடைந்து கீழே விழுந்ததில் நூலிழையில் கைக்குழந்தையும் இளம்பெண்ணும் உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த விபத்து குறித்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி உள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே இருசக்கர வாகனங்கள் மோதியதில் ஏற்பட்ட தகராறில் 2 இளைஞர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உள்ளனர். கெங்கவல்லி அருகே தெடாவூரை சேர்ந்த அழகுவேல் மகன் பழனி முருகன் தனது பாட்டியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது வீரகனூரை சேர்ந்த அஜய் என்பவரின் வாகனம் மீது மோதி உள்ளார். அதற்குரிய இழப்பீடு தருவதாக பேசி அவர்கள் வீடு திரும்பி உள்ளனர். இந்நிலையில் வீரகனூர் அஜய் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்களை அழைத்துக் கொண்டு தெடாவூர் பழனிமுருகன் வீட்டுக்கு சென்று இழப்பீட்டு தொகையை உடனே தரும்படி தகராறு செய்துள்ளார். அப்போது அவர்கள் தாக்கியதில் காயமடைந்த பார்த்திபன், காமேஷ் ஆகிய இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கெங்கவல்லி காவல்துறையினர் 15 இளைஞர்கள் மீது வழக்கு பதிந்து தலைமறைவாக உள்ள அவர்களை தேடி வருகின்றனர். திருவள்ளூரில் உணவகத்தில் பணியாற்றி வந்த நேபாளத்தை சேர்ந்த இளைஞர் தூக்கிட்டு சடலமாக மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நேபாளத்தை சேர்ந்த ரஞ்சித் பஸ்வானின் மகன் மனிஷ் ஜனவரி 21ஆம் தேதி திருவள்ளூரில் உள்ள உணவகத்தில் சப்ளையராக வேலைக்கு சேர்ந்துள்ளான். அதே உணவகத்தின் மாடியில் தங்கி வேலை செய்து வந்துள்ளான்.
இந்நிலையில் நேற்று மதியம் முதல் மனிஷ் வேலைக்கு வராததால் உடன் பணியாற்றும் அவரின் மாமனும் மற்றவர்களும் தேடி பார்த்து உள்ளனர். இந்நிலையில் உணவகத்தின் மாடியில் உள்ள கழிவறை உள்பக்கமாக தாழிட்டிருந்தது. அதன் கதவை உடைத்து பார்த்தபோது கழிவறை வெண்டிலேட்டரில் மனிஷ் துணியால் கழுத்தில் கட்டிக்கொண்டு தூக்கில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் உடலை கைப்பற்றி கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மனிஷ் காதலித்து வந்த பெண் 2 நாட்களாக அவரிடம் பேசாததால் மனம் உடைந்து உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது பணிசுமை காரணமாக உயிரை மாய்த்து கொண்டாரா என்கிற கோணங்களில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே கீழக்கடம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சங்க வைத்தியசாலையில் தைப்பூச நாளில் இலவச மூலிகை மருத்துவ முகாம் நடைபெற்றது. காட்டுமன்னார்கோவில் அருகே கீழக்கடம்பூரில் மூலிகை உடல் இயக்க மருத்துவர்கள் தட்சிணாமூர்த்தி, சிவபிரகாசம், சிவகுருநாதன், வினோதினி ஆகியோர் மருத்துவ முகாமில் பங்கேற்ற 300 பேருக்கு சிகிச்சை அளித்தனர். முகாமில் சிறுநீரக செயலிழப்பு, மூட்டுவலி, கழுத்து வலி, முதுகு தண்டுவிட பாதிப்பு, பக்கவாதம் ஆகிய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக மருந்துகள் வழங்கப்பட்டன. இயற்கை மூலிகை பல்பொடிகள், கை கால் வலி நீக்குவதற்கான மூலிகை முடிச்சு, மூலிகை தைலம் ஆகியவையும் வழங்கப்பட்டன. முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் மருந்து குழம்புடன் உணவு வழங்கப்பட்டது. காலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் வழுக்குமரம் ஏறும் போட்டியில் பனங்குளம் அணியினர் 52 அடி உயரம் கொண்ட வழுக்குமரத்தில் ஏறி பரிசை வென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் தைப்பூச நாளையொட்டி 29வது ஆண்டாக வழுக்குமரம் ஏறும் போட்டி நடைபெற்றது. இதற்காக கிரீஸ், விளக்கெண்ணெய், சோற்றுக்கற்றாழை எண்ணெய்கள் ஊற்றப்பட்ட 52 அடி உயரமுள்ள வழுக்குமரம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த போட்டியில் பனங்குளம், வடகாடு, வடுகப்பட்டி உள்ளிட்ட 5 அணிகள் பங்கேற்றன. பனங்குளம் அணியை சேர்ந்த 10 பேரும் ஒருவர் மேல் ஒருவராக ஏறிச் சென்று 52 அடி உயரம் கொண்ட வழுக்குமரத்தின் உச்சியில் கட்டப்பட்ட கொடியை எடுத்து வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு பணப்பரிசும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டன. வழுக்கு மரத்தின் உச்சியை தொட முயன்ற மற்ற அணியினருக்கு ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமி மலையில் தை மாத பௌர்ணமி நாளில் மலைவலம் நடைபெற்றது. சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி வழிபாட்டு குழு சார்பில் தை மாத பௌர்ணமி மலைவலம், மேல் வழிபாடு, திருவீதி உலா வல்லப கணபதி சன்னதியிலிருந்து தொடங்கியது. திருவலஞ்சுழி செந்தில்நாதன் முன்னிலையில் தேசிய விளையாட்டு வீரர்கள் நடராஜன், நிம்மி ஆகியோர் தலைமையில் அண்ணாதுரை, திருச்சி வானொலி நிலைய செய்தி பிரிவு ஜெய்கீதா ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இறைநெறி இமயவன் வழிகாட்டுதலுடன் கூட்டு வழிபாடும் நடைபெற்றது. கேசவராஜன், சிவசங்கரன், சேகர், சுவாமிநாதன், மாணிக்கம், சண்முகம், நெடுஞ்செழியன், திருவையாறு கைலை கலைச்செல்வன் ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பக்தர்களுக்கு சென்னை மீனா இன்டர்நேஷனல் காசி விஸ்வநாதன் குடும்பத்தினர் சார்பில் அமுது வழங்கப்பட்டது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கோவில்களில் தைப்பூச விழா நடைபெற்றது. அதனை தற்போது சிறிய தொகுப்பாக காணலாம். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலையில் சாமிநாத சாமி கோவிலில் தைப்பூச விழாவை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் மலர் அலங்காரத்தில் தங்க கவசம், வைரவேலுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் பாத யாத்திரையாக பால்குடம், காவடி எடுத்து வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை பட்டாபிராமில் உள்ள பால விநாயகர் ஆலயத்தில் தைப்பூசத்தையொட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்த வள்ளி தெய்வானை முருகன் சுவாமிகளுக்கு ஓமங்கள் வளர்த்து மந்திரம் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் நகர் பொதுநல சங்க தலைவர் சாமி தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் வினோத் மற்றும் அப்பகுதி சார்ந்த ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் குளமங்கலம் மலையக்கோவில் கிராமத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச விழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட சுப்பிரமணியர் மற்றும் வள்ளி தெய்வானை சுவாமிகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தீர்த்தவாரி குளத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள், பக்தர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் உள்ள பால தண்டாயுதபாணி கோவிலில் தைப்பூச விழாவையொட்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வீர சைவ ஜங்கமர் சமுதாய பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தொரப்பாடி கிராமத்தில் உள்ள பாலமுருகன் ஆலயத்தில் தைப்பூச திருநாளையொட்டி பக்தர்கள் வெறும் உடம்பில் முதுகில் உரல் வைத்து உலக்கையால் மஞ்சள் இடித்தல், கொதிக்கும் எண்ணெயில் வெறும் கையால் வடையெடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நூதன வழிபாடுகளை மேற்கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். இதில் சுற்றுப்பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தைப்பூச திருநாளையொட்டி புதுக்கோட்டை பூச்சத்துறையில் உள்ள வெள்ளாற்றுக்கரையில் தைப்பூச தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு திருவேங்கை வாசல் பெரியநாயகு சமேத வியாகரபுரீஸ்வரர் சாந்தநாதர் சுவாமி கோவிலில் இருந்து சாந்தநாதர் சுவாமி உடனுரை வேதநாயகி அம்பாள், திருமயம் வேணுவனேஸ்வரி சமேத சத்தியகிரீஸ்வரர், கோட்டூர் சவுந்தரநாயகி அம்பாள் உடனுரை சோழீஸ்வரர் முடையார் ஆகிய கோவில்களிலிருந்து சப்பரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட உற்சவ மூர்த்திகள் வெள்ளாற்றில் தீர்த்தமாடும் வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே காட்டுக்கோட்டை வடசென்னி மலையில் உள்ள பாலசுப்பிரமணிய கோவிலில் தைப்பூச விழாவையொட்டி முருகப்பெருமானுக்கு பால், பன்னீர், தயிர், மஞ்சள், சந்தனம், திருநீர், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து முருகன், வள்ளி, தெய்வானை மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்காதேவி கோவிலில் தைப்பூசத்தையொட்டி சிருங்கேரி சாரதா பீடம் சார்பில் 108 சுவாசினி பூஜையுடன் நவசண்டி யாகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்காதேவி சன்னதியில் நடைபெற்ற விளக்கு பூஜையில் 108 பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமியை தரிசனம் செய்து சென்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள முத்துமலை முருகன் கோவிலில் தைப்பூசத்தையொட்டி கந்தன் புகழ்பாடும் குழந்தை பாடகி தியாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தியா முருகனின் பல்வேறு பக்தி பாடல்களை பாடி அசத்தினார். தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமான் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குடியாத்தம் பெரும்புலீஸ்வரர், மாரியம்மன், கங்கையம்மன் உள்ளிட்ட கோவிலில் தைப்பூச விழாவையொட்டி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். விழாக்குழு நிர்வாகிகளான தணிகைவேல், சுரேஷ்குமார், பாலகுமுருகன் ஆகியோர் தலைமையில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் தைப்பூசத்தன்று 1008 அகல் விளக்குகள் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் கோவில் முன்பிருந்து அகல் விளக்குகளை ஏற்றி கையில் ஏந்தி கொண்டு ஊர்வலமாக கிரிவல பாதையை சுற்றி வந்து வசந்த மண்டபத்தை அடைந்தனர். பின்னர் தாங்கள் கொண்டு வந்த அகல் விளக்குகளை வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. ஊர்கோவிலான பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் முத்துக்குமாரசுவாமி, வள்ளி தெய்வானை தேர் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 4 வீதிகளிலும் தேர் வலம் வந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். இதில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிப்ரவரி 4ஆம் நாள் இரவு தெப்ப தோரோட்டமும் கொடியிறக்கமும் நடைபெறும். கோவையில் ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் GCT சார்பில் மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது. கோவையில் ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் GCT சார்பில் மருத்துவ முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சங்கரா கண் மருத்துவமனை, ஸ்மைல் வேர்ல்ட் பல் மருத்துவம், அரசு மருத்துவமனை, JSS நாட்டு மருத்துவம் மற்றும் யோக அறிவியல் மையம் உள்ளிட்ட நிறுவனங்கள் இணைந்து திறமையான மருத்துவம் வழங்கி முகாமின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினர். இம்முகாமில் கண் மருத்துவம், பல் மருத்துவம், பொது மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மொத்தம் 1600க்கும் மேற்பட்ட மருத்துவ பரிசோதனைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன. இதைத் தொடர்ந்து இரத்த தான முகாமில் 200க்கும் மேற்பட்ட இரத்த தானங்கள் பதிவு செய்யப்பட்டு மனிதாபிமான தாக்கத்தையும் மேலும் உயர்த்தியது. சமூக நலனையே முதன்மை குறிக்கோளாக கொண்ட இந்த மருத்துவ முகாம் மிகப்பெரிய மருத்துவ சேவை முயற்சிகளில் ஒன்றாக அனைவராலும் பாராட்டப்பட்டது. இனி வருவது திரையுலக செய்தி. ரஜினி ரசிகர்கள் நேர்மையாகவும் நல்ல உழைப்பாளிகளாகவும் இருக்க வேண்டும் என்றும் பெற்றோர்களை நன்றாக பேணி காக்க வேண்டும் என்றும் ரஜினிகாந்தின் அண்ணன் சத்யநாராயணன் தெரிவித்துள்ளார்.
மதுரை திருப்பரங்குன்றத்தில் ரஜினிகாந்தின் ரசிகர் கோல்டன் சரவணன் ரஜினி பவன் என்னும் பெயரில் வீட்டை கட்டியுள்ளார். இந்த தகவலை அறிந்த ரஜினிகாந்தின் அண்ணன் சத்யநாராயணன் ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடன் கோல்டன் சரவணன் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ரஜினியின் ரசிகர்கள் நேர்மையாகவும் நல்ல உழைப்பாளிகளாகவும் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கோல்டன் சரவணன் வீட்டுக்கு பெற்றோர் பெயரை வைத்ததால் அவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் என்றும் சத்யநாராயணன் கூறினார். இனி வருவது விளையாட்டு செய்தி. தாய்லாந்து மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் மலேசியாவின் ஜின்வை வீழ்த்தி இந்திய வீராங்கனை தேவிகா சிஹான் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். பாங்காக்கில் தாய்லாந்து மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிச் சுற்றில் இந்திய வீராங்கனை தேவிகா சிஹாத் மலேசியாவின் ஜின்வை உடன் மோதினார். இப்போட்டியில் சிறப்பாக விளையாடிய தேவிகா சிஹாத் 21-8 என முதல் செட்டை வென்றார். இதன் பின்னர் இரண்டாவது செட்டில் 6-3 என முன்னிலை பெற்றிருந்த போது மலேசியா வீராங்கனை போட்டியிலிருந்து விலகினார். இதனால் தேவிகா சிஹாத் முதல் முறையாக தாய்லாந்து மாஸ்டர் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தினார். PV சிந்து, சாய்னா நேவால் ஆகியோருக்கு பிறகு சாம்பியன் பட்டத்தை 3வது இந்திய வீராங்கனை தேவிகா சிஹாத் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 950 ரூபாய் குறைந்து 13,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 7,600 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,21,744 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 354 புள்ளிகள் அதிகரித்து 81,078 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 70 புள்ளிகள் அதிகரித்து 24,896 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் கண்டுகளிக்க ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளதை சுட்டிக்காட்டி பேச்சு. தீய சக்தி திமுகவை விரட்ட தூய சக்தியான தமிழக வெற்றி கழகத்தால் மட்டுமே முடியும் என விஜய் பேச்சு. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளுக்கு திமுக முதற்றே உலகு என்று திமுகவை கடுமையாக விமர்சித்தார் விஜய். உக்ரைனில் ட்ரோன்கள் மூலம் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் சுரங்க தொழிலாளர்கள் 12 பேர் உயிரிழப்பு. மகப்பேறு மருத்துவமனை மீது நிகழ்ந்த தாக்குதலில் பெண்கள் உட்பட 6 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல். கர்நாடகத்தில் பெங்களூரு அருகே அமைந்துள்ள ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலை மீது ஊராட்சி நிர்வாகம் கடும் குற்றச்சாட்டு. உறுதியளித்தபடி வேலைவாய்ப்பு வழங்க தவறியதால் மாபெரும் போராட்டம் நடத்தப் போவதாக உள்ளூர் மக்கள் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.